வணக்கம் ஆயுத நேர்களே. பரபரப்புகளுக்கும் அதிரடிகளுக்கும் துளியும் பஞ்சம் இல்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறது தேர்தல் திருவிழா. அதிரடியாய் சில நாட்களுக்கு முன்பு வேட்பாளர் பட்டியலை 234 தொகுதிகளுக்கும் அறிவித்தது அதிமுக தலைமை. அதேபோல அதிரடியாய் பல தொகுதிகளுக்கு வேட்பாளர்களையும் மாற்றி வருகிறது. இதுவரைக்கும் 15 தொகுதிகளில் வேட்பாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் என்றால், சில நாட்களுக்கு முன்பு திமுக கூட்டணியில சேர்ந்த எஸ்டிபிஐ அதிரடியாக அந்த கூட்டணியிலிருந்து அதிருப்தி தெரிவித்து வெளியேறியிருக்கிறது. புதிய தமிழகம் கட்சியோடு திமுக உடன்பாடு செய்து கொண்டிருக்கிறது. 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 41 தொகுதிகள் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அணியில் ஒதுக்கப்பட்டிருந்தது. எவை அந்த 41 தொகுதிகள் என்று பட்டியலும் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. அதிரடி திருப்பங்கள், பல புதிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தமாக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இதுபோன்ற கட்சிகள் அதிமுகவோடு இணையும் என்று எதிர்பார்த்த நிலையில் இவை என்ன செய்ய போகின்றன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமாக மையப்படுத்திய கேள்வி, தமிழ் மாநில காங்கிரஸை மையப்படுத்திய கேள்விகள் எழுந்தன. அதிமுக வாய்ப்பில்லை, திமுக வாய்ப்பில்லை எனில் என்ன வாய்ப்புகள்? இன்னும் பல கேள்விகள் எழும்புகின்றன. அதிமுக கடைசி நேர அதிரடி மாற்றங்கள் வேட்பாளர் பட்டியல்ல, திமுக பல மாற்றங்கள், எஸ்டிபிஐ வெளியேற்றம், புதிய தமிழகம் சேர்கிறது, தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன. ஆக கடைசி நேரத்தில் பல அதிரடிகளும் மாற்றங்களும் நிகழ்ந்து வருகின்றன. இன்னும் நிறைய நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த மாற்றங்கள் குழப்பமா, மெருகேற்றலா? இது சார்ந்த பல கேள்விகள் எழுகின்றன. இந்த விவாதத்தில் நம்முடைய திரு கண்ணதாசன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை இணைச் செயலாளர் இணைகிறார். அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசுவாமி அவர்கள் இணைகிறார். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதனது செய்தி தொடர்பாளர் திரு கோ சமரசம் அவர்கள் இணைகிறார். மற்றும் தமிழ் மாநில காங்கிரசுடைய மகளிர் அணி தலைவர், அதனது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேஸ்வரி அவர்களும் இணைகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் ஹிதாயத்துல்லா அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு கோ சமரசம் அவர்களுக்கு தான். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இந்த வரிசையில வேட்பாளர்கள், முன்னாள் வேட்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு புது கேட்டகரி உருவாயிட்டு இருக்கு. பொதுவா சொல்லுவாங்க அதிமுக அமைச்சர்களை விட முன்னாள் அமைச்சர்கள் அதிகம்னு. வேட்பாளர்களை விட முன்னாள் வேட்பாளர்கள் அதிகமாயிடுவாங்க போல் இருக்கு. இது வரைக்கும் 15 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் ஏன் அப்படின்னு நிச்சயமா கேள்வி எழுது. ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த தொகுதிகளுக்கெல்லாம் வேட்பாளர்கள் அறிவிச்சதும் அதிமுக தலைமை தான். 4 அறிக்கை விட்டு இவர்களை மாற்றுவதும் அதே அதிமுக தலைமை தான். இதற்கான காரணம் என்ன? எங்களுடைய தலைவியுடைய தனி உரிமை, ப்ரெரோகேட்டிவ் என்பதை தாண்டிய காரணத்தை சொல்லுங்க. அதெல்லாம் அதாவது அதிமுக கழகத்துல எப்பவுமே ஒரு முடிவு எடுத்து திரும்ப மாத்துறது கூட கிடையாது. ஆனால் இப்பொழுது நீங்க சொல்றபடி ஏன் இதெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இன்னும் சிலர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், நாங்கள் உங்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இவங்க எல்லாம் மாற்றப்பட்டவர்களும் அதிமுக வேட்பாளர்கள். இது முன்னுதாரணம் இல்லாததும் கிடையாது. போன தேர்தல், அதற்கு முந்தைய தேர்தல், 2011 தேர்தல் அப்படின்னு எல்லா தேர்தல்களையும் மாற்றப்பட்டிருக்கு. இது புதிதும் அல்ல. இதே தலைமை தானே இதே வேட்பாளர்கள் அறிவிக்குது. மாற்றப்பட வேண்டியவர்கள் ஏன் சேர்க்கப்பட்டார்கள்? இல்ல, அதாவது மாற்றப்படுவது என்பது யார் எங்க நிக்கிறாங்கன்றது தெரிவித்து நாங்க முதல்ல நாங்க வெளியிட்டுடுவோம். அதுக்கப்புறம் நிறுத்தும் போது யாருக்கு யார் ஜோடி சரியா இருக்குன்னு பார்ப்போம். வெற்றி தான் குறிக்கோள். இல்ல, யாருக்கு யார் சரியா இருக்கும்னா புரிஞ்சுக்க முடியுது. இந்த எதிரணியில இந்த வேட்பாளர் இவருக்கு நிகரா இவர் சரியான ஒரு மறுபரிசீலனைக்கு உட்படுத்தலாங்கிறீங்க. எதிரணியில யாருன்னு இது வரைக்கும் தெரியல. என்ன மாறி இருக்கு? நீங்க அறிவித்த 24 மணி நேரத்துல வேட்பாளர்கள் மாற்றம் நடக்குது. மாற்றணும்னா முதல்லயே மாத்தியே வெளியிட்டு இருக்கலாமே. அது அப்படி இல்லைங்க, மாற்றியே வெளியிட்டு இருக்கலாம் என்பது வேறு விஷயம். அது ஒரு வகை ஒத்துக்கிறேன். அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. குற்றம் இல்லை, நிச்சயமா குற்றம் இல்லை. ஏன் தொண்டர்கள் மத்தியில, சாதாரண சாமானியர்கள் மத்தியில இவரே முதலமைச்சர் தான், கட்சியுடைய பொதுச் செயலாளர் தான் அறிவிக்கிறாங்க. அவங்களே, அதுவும் நாட் சோ மெனி டேஸ் டிஃபரன்ஸ், 1 நாள் 2 நாள் 3 நாள்ல அவங்களே மாற்றாங்கன்னா ஏன் சேர்க்கப்பட்டாங்க, ஏன் நீக்கப்பட்டாங்கிற கேள்வி இல்லைங்க. நாங்க வரும்போது எங்களுக்கு தலைமைக்கு இவங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க, போடுறாங்க.
அதுக்கப்புறம் அவங்கள பற்றி வரக்கூடிய என்ன நிறுத்தின பிற்பாடு தான் அவங்கள பற்றிய சில விஷயங்கள் தலைமைக்கு வரும். குற்றச்சாட்டுகளே அல்ல, பெருமைகள் சிறுமைகள் அப்படி வேற நீக்க மாட்டாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். சிறுமை இருந்தா பரிசீலனை செய்வாங்க. என்னுடைய புரிதல் என்னன்னா, எந்த தலைமையும் குறிப்பா அதிமுக தலைமையோ திமுக தலைமையோ ஒரு வேட்பாளர் அறிவிக்கும் பொழுது பல்வேறு துறைகள் மீது அவங்க மாவட்ட அளவுல அந்த வேட்பாளர் பத்தி பல்வேறு விசாரணை நடத்தி அவங்க சரியானவங்களா தகுதியானவங்களான்னு பார்த்த பிறகுதான் வேட்பாளர் பட்டியல சேர்ப்பாங்க. நிச்சயமா அதிமுகவும் அதே தான் செய்யும். இதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்து இருக்கிற விஷயம். அதெல்லாம் செய்த பிறகுதானே வேட்பாளர்கள் போடுறாங்க. ஒரு நாள் 2 நாள் என்ன மாறிடுறது? அதாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒண்ணு முடிஞ்ச பிற்பாடு அதை பத்தி வர்ற என்ன அவங்களுடைய பற்றி வரக்கூடிய விவரங்கள் அது என்பதையெல்லாம் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு நாங்க முதல்ல போடுறது யதார்த்தமா அவங்க அங்கே நிக்கணும்னு இல்ல, எதிர்கட்சிகள் யாரை எங்க நிறுத்துறாங்க அவங்களை குழப்பறதுக்கா அவங்க எப்படி நினைக்கிறாங்க. அப்படி யார் இப்ப நீங்க விளையாட போகும்போது கூட இந்த டீம் வந்தா எந்த டீம் விடலான்னு பார்த்துதான் விடுறோம். நான் முதல்ல போய் நின்றுட்டா அவங்க நினைச்சுக்கிறாங்க இவங்க தான் நின்னுக்கிறாங்க தூள் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் நிறைய மாற போகுது, இன்னும் கூட மாறலாம். அதுல ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, அது ஒன்னும் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தாத. இவங்க தான் நம்மளுடைய வேட்பாளரா, இவங்களுக்கு தான் பணி செய்யணுமா, இல்ல இன்னும் சில நாட்கள்ல வேற யாராவது அறிவிக்கப்பட்டுலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம், ஒரு அன்சர்டனிட்டி நாமினேஷன் தாக்கல் பண்றவில்லையா அதெல்லாம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நாமினேஷன் தாக்கல் பண்றவில்லையும் சில விஷயங்கள் இப்படி நடக்கும். இந்த ஒரு குற்றச்சாட்டுகள் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க, நான் சொல்லல. சில குற்றச்சாட்டுகள் பெருமைகள் சிறுமைகள் அவங்கள பத்தி வரும். பெருமைகள் சிறுமைகள் அப்படின்னு சொல்றீங்க. சாரி, நான் பின்வாங்கிக்கிறேன். சிறுமைகள் நீங்க பயன்படுத்திய வார்த்தை. இந்த சிறுமைகள் அவங்கள பத்தி இருக்கும்னா அது முன்பே தலைமைக்கு தெரியாதா, தெரிந்திருக்க வேண்டாமா? தலைமைக்கு சொல்லாத சில விஷயம் மறைச்சிடுவாங்க, தலைமைக்கு வராமே கூட மறைச்சிடுவாங்க. ஒரு நாள் 2 நாள் தெரிஞ்சிருமா? வந்துடும். அவங்க போட்டோம்னா அதை பத்தி டெய்லி உங்களை விட என்னை விட நம்ம எல்லாரையும் விட இன்னும் அதிகமான தகவல்கள் கிடைக்கக்கூடிய இடத்துலதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க. இந்த இன்புட்ஸ் எல்லாம் முன்பே போய் இந்த இன்புட்ஸ் அடிப்படையில் தானே இந்த முடிவு எடுப்பாங்க. நேர்காணல் நடத்துறாங்க, வேட்பாளர்களை சந்திக்கிறாங்க, அதுக்கு பிறகுதானே இன்னார் வேட்பாளர்ங்கிற ஒரு முடிவு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா திமுக மாதிரி சொல்றீங்க. திமுகவில் இவர்தான் அப்படின்ட்டு அவங்க மாத்த மாட்டாங்க. உறுதியா திமுகவில் இந்த யார் யார் அப்படின்னு இன்னைக்கே சொல்லலாம். எம்எல்ஏ வந்தாங்கன்னா அவங்க யார் யார் மந்திரின்னு சொல்லலாம், உலகம் சொல்லும். அது ஏன்னா அது ஒரு லிமிடெட் கம்பெனி சார், அதுல வேற எந்த இது இருக்க முடியாது. அண்ணா திமுகவில் அப்படி இல்ல. எங்கயோ இப்ப நீங்க எம்எல்ஏவுக்கு வந்திருக்கீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு சொல்ல முடியும்? நிறைய பேர் சொல்லலாம். இல்லங்க சொல்லலாம். படிச்ச அறிமுகமான முன்னாள் அமைச்சர்களா இருந்திருக்கிறவங்க, இன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வந்திருக்கிறவங்க இப்படி நீங்க செலக்ட் பண்ணி சிலர் தான் வந்திருக்கோம். இவங்க பூரா வருவாங்க, யார் வருவாங்க நீங்க எதிர்பார்ப்பீங்களோ அவங்க இருக்காரு. யாரெல்லாம் வரமாட்டாங்க நினைச்சீங்கன்னா அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. அதான் அண்ணா திமுகவில் ஏன் நான் வந்து அதை கேட்கல. நீங்க ஏறத்தாழ வந்து 70% முகங்கள் வந்து புதுமுகங்கள் தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். 2011 நிறுத்தப்பட்டவங்க 30% பேருக்கு தான் மீண்டும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பட் என்னன்னா இப்போ ஒரு சிட்டிங் எம்எல்ஏ உதாரணத்துக்கு திரு வைகை செல்வன் எடுத்துப்போமே, அவருக்கு வாய்ப்பு இல்ல, திருப்பி 2 நாள்ல சேர்றாரு. ஏன் அவருக்கு வாய்ப்பு போகுது, வாய்ப்பு முதல் லிஸ்ட்ல இல்ல, திருப்பி அவர் சேர்க்கப்படுறாரு? வாட் இஸ் ரேஷனல்? ஒரு புதுவாழ்னாலும் பரவாயில்ல, சிட்டிங் எம்எல்ஏக்கு இல்ல முதல் லிஸ்ட்ல, அப்புறம் மீண்டும் அவரே சேர்க்கப்படுறாரு. சிட்டிங் எம்எல்ஏ விட நிறுத்தியவர் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அவர் உழைத்திருக்கிறார், அவர் கொடுங்கள் என்று பரிந்துரைகள் வந்திருக்கிறது. நேரடியாக நேர்காணல கூட வந்திருக்கிறார். மாற்றப்படுறாரு போடுறோம். ஆனா அது அப்படி அத்தனையும் தப்பு, திட்டமிட்டு யாரோ செய்திருக்கின்ற சதி என்று வரும்போது சதி இருக்குங்கிறீங்களா? இல்லாம இப்ப இது வரைக்கும் மாற்றப்பட்டவர்கள்லாம் சதியால் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. அதிமுக என்பது அம்மா தான் நம்பர் 1, மீதி எல்லாம் பூஜ்யம் தான். எந்த பூஜ்யம் எப்போ இடம் மாறுதுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு கோடின்னு சொன்னா கோடி பூஜை லாஸ்ட்ல இருக்கிறது இந்த 100க்குள்ள 10க்குள்ள வந்துடும். 10க்குள்ள 100க்குள்ள இருக்கிற ஒரு நபர் அந்த கடைசி பூஜ்யத்துக்கு போயிடும். அதுதான் அதிமுக. ஓகே, நான் திரு ரவீந்திர துரைசாமி அதை ஒட்டிதான் கேள்விதான் கேட்க விரும்புறேன். இது ஒரு பெரிய விமர்சனத்தை தொண்டர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் இந்த வேட்பாளர் மாற்றம் அப்படிங்கறது ஏற்படுத்துமா? அவர் சொல்வது போல இல்ல ஒரு பொதுவான புரிதல் போல
அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஓட்டுகள் அனைத்தும் இல்ல போகக்கூடிய ஓட்டு கிடைக்கக்கூடிய ஓட்டு எல்லாமே ஜெயலலிதா அவர்களுக்கும் இரட்டை இலைக்கும் தான். எனில் இந்த மாற்றம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்த மாற்றம் ஒட்டுமொத்த அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தாது. அந்த தொகுதிகளின் அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும். மாற்றத்துல பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்குது. ஆனா இதுல உள்ள மாற்றங்கள் எல்லாமே பிளஸ் மையமா வச்சுதான் மாற்றப்பட்டிருக்குது. இப்ப என்னோட அனுமானப்படி நார்வேல் தொகுதியில கேண்டிடேட்டை மாத்திருக்காங்க. பாஜக வேட்பாளரான எம்.ஆர். காந்தியை எதிர்த்து இப்ப ஏற்கனவே விட்ட கேண்டிடேட் அவங்க வழக்கமா போன மாதிரி 3வது போறது மட்டும் இல்ல டெபாசிட் இழக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்திருக்கும். சோ அந்த சூழ்நிலையில ஒரு இந்து கேண்டிடேட்டை போடணுங்கிறதுக்காக இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருந்த முருகேசனை போட்டிருக்காங்க. அதே மாதிரி பெண்ணகரத்துல அன்புமணி போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பெண்ணகரத்துல திமுகவில் லோக்கல் லீடரா இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த பெரியண்ணனுக்கு மகன் இன்பசேகரன் திமுகவில் போட்டியிடணும். அப்போ கே.பி. முனிசாமி அங்க ஒரு பவர்ஃபுல் லீடர், ஏற்கனவே அவர் தன்னோட பலத்தை காட்டின ஒருத்தர். அதனால அந்த வகையில அவர் அங்க மாத்தி போட்டிருக்காங்க. ஏற்கனவே மாற்றப்பட்டவரும் கூட மாற்றப்பட்டவர் நிச்சயமா மாற்றப்பட்டவர் கூட என்றாலும் கூட அவர் அந்த பகுதியில் அதிமுக சார்பாக களத்தில் இருந்து பலவற்றை சாதித்திருக்கிறார். அதற்கு பல உதாரணங்கள் சொல்ல முடியும். ஒரு லோக்கல் பேக்கிங் உள்ளவர், துணிச்சலானவர், அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெற்றவர். சோ அவர் அங்க போட்டிருக்காங்க. ஆக இப்படி மாற்றப்படுவது எல்லாமே தங்களுக்கு பிளஸ் என்பதை மனதில் வைத்து எல்லா அதாவது அவங்க ஒரு காம்ப்ளெக்ஸா போட்டிருக்கலாம். திரும்ப வரும்போது இந்த மைனஸ் எல்லாம் இருக்குது எப்படி ரெக்டிஃபை பண்றதுங்கிற அடிப்படையில் தான் போடுறாங்க. அப்ப அண்ணன் சொன்னாப்ல அதிமுக எல்லாம் ஜெயலலிதா தான், மற்றதெல்லாம் சீரோங்கிற கான்செப்ட் ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்துல திருநாகூர் சொன்ன கான்செப்ட் தான். இப்போ அந்த கான்செப்ட் இல்ல. ஆனா ஜெயலலிதா யாரும் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியாது. அப்படி சொல்லிட்டு முடியுமா? சொல்கிறேன் கேண்டிடேட்டுக்கா ஜெயலலிதாங்கிற விளக்குகிறேன். ஜெயலலிதா யாரும் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. ஆனா ஜெயலலிதாவால ஒதுக்கப்பட்டவர்கள் பவர் என்று அவரே அங்கீகரித்து நிறைய பேருக்கு டிக்கெட் கொடுத்திருக்காங்க. திருநெல்வேலியில நயனார் நாகேந்திரன், செங்கோட்டையன், ஜெயக்குமார், செம்மலை, முனிசாமி இவங்கெல்லாம் பவர் என்று ஜெயலலிதாவே அங்கீகரித்தார். இவங்க யாருமே இவங்க யாருமே போர் பொலிட்டிக்ஸ் பண்ணல ஜெயலலிதா. நிச்சயமாக. ஏன்னா இது ஒரு குருசிலான எலெக்ஷன். இந்த குருசிலான எலெக்ஷன்ல ஜெயலலிதா பல எலெக்ஷனை சந்திச்சவங்க. இப்ப உங்க உடல்நிலை மற்றும் வயது காரணமாக குருசிலான எலெக்ஷன் போது பவரா இருக்கவங்க சபடைஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ அதை நாம அங்கீகரிக்கணும். அதாவது அவங்கள ஈல்டாக அங்கீகரிக்கிறாங்க பவர் பொலிட்டிக்ஸ். ஓகே, நான் திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். 2 கேள்வி, இதுலயும் உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம். இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? இதை தாண்டி இட் இஸ் அ ப்ரெரகேட்டிவ் ஆஃப் த பார்ட்டி லீடர். ஒரு தலைமையுடைய தனி உரிமை வேட்பாளர்கள் மாற்றுவது, அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் மாற்றுவதுன்னு இது செய்திருக்கக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுகவானா இல்ல, பல இயக்கங்கள் முன்பும் செய்திருக்கிறது. எண்ணில் அதனுடைய தனி உரிமைங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. எஸ்டிபிஐ நாங்க எல்லாரையும் அணைக்கக்கூடிய கட்சி, அதிமுக போல இல்ல அப்படிங்கறதுதான் நீங்க ஒரு ஹை மாரல் கிரவுண்ட் எடுத்து சொல்லி வரக்கூடிய விஷயம். எங்களுக்கு திருப்தி இல்ல, பேச்சுவார்த்தையில திருப்தி இல்ல, உடன்பாடு இல்ல, நாங்க அணுகப்பட்ட விடம் சரியில்லை அப்படின்னு எஸ்டிபிஐ வெளியேறி இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வை? இதற்கு பதில் சொல்வதற்கு முன்பாக முதல்ல மரியாதைக்குரிய பெரிய சமரசம் பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க. அந்த கட்சியுடைய விருப்பம் வேட்பாளர் நிறுத்துவது, மாற்றுவது, அதுல நான் என்னுடைய கருத்தை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஜனநாயக அடிப்படையில் செயல்படும் என்ற ஒரு சிந்தனையாவது மக்களுக்கு வர வேண்டும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட்சி உறுப்பினர்களை மாற்றுவதில்லை, இல்ல பொறுப்புகளை மாற்றுவதை பற்றி யாரும் கேள்வி கேட்க முடியாது. அமைச்சர்களை மாற்றுவது கூட மக்கள்கிட்ட விளக்கம் சொன்னது கிடையாது. அதனால வேட்பாளர்களை மாற்றுவதற்கு அவங்க யாரும் விளக்கம் சொல்ல போறதும் கிடையாது. ஆனா அவர் சொல்லும்போது சொன்னாரு பெருமைகள் சிறுமைகள் இருக்காத அடிப்படையில்னு. இன்னொரு கருத்தை சொன்னார், அதான் எடுப்பாங்க. பூஜ்ஜியங்களை எப்படி மக்கள் மீது திணிக்கிறார் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அவரை ஒத்துக்கிட்டாரு. எல்லாம் பூஜ்ஜியம் தான், அந்த பூஜ்ஜியங்கள் தான் நாங்கள் வேட்பாளராக காட்டுறோம் ஒரு கருத்தை பதிவு பண்ண. முதல்ல சொன்னது திருநாவுக்கரசர் உங்க கூட்டணி இல்ல, அது எங்க கட்சியில யாரும் சொல்ல, அது சொல்ல வரேன் நான். திருநாகர் சொன்னதுல அவர் சொல்லும் பொழுது சொன்னா இதெல்லாம் பூஜ்ஜியங்கள் தான், இந்த பூஜ்ஜியங்களை தான் நிக்க வச்சு மக்களுடைய முடிவுக்கு நான் விட்டுறாத. ஆனால் அதே சமயத்தில் இந்த கட்சிகளை பற்றி நீங்க சொன்னீங்க, மக்கள் வாழ்வுரிமை கட்சி, இந்த தமிழர் வாழ்வுரிமை கட்சின்னு வேல்முருகன் இருந்தார். முதல்ல அவர் தான் போய் ரொம்ப சந்தோஷம் வந்தாரு. 11 தொகுதிகள் கேட்டிருக்கிறோம், நாங்கெல்லாம் எங்களுக்கு தரேனாங்க, என்னை பத்தி நல்லா கேட்டாங்கன்னாரு. அதே மாதிரி மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய சேதுராமன், நிறைய சேதுராமன் அவரும் அப்படிதான். ஃபார்வர்டு பிளாக் சேர்ந்த கதிரவன், இவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு பல நெடுங்காலமாக அவர்கள் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இந்த அறிவிப்பு வந்த பொழுது பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஆனா அதே சமயத்தில் எஸ்டிபிஐ பத்தி நீங்க கேக்குறீங்க, நாங்கள் எந்த கட்சியும் அவமரியாதை செய்ததில்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பல்வேறு முஸ்லீம் அமைப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாருக்கும் தெரியும், அந்த முஸ்லீம்களுக்கு மரியாதை எடுத்து 5-10 தொகுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முஸ்லீம்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சூழலில்
அந்த தொகுதியில் அதிகமாக பங்கு கொடுக்க முடியாத ஒரு பிரித்து கொடுக்க முடியாத ஒரு சூழலில் பேச்சுவார்த்தையில் இப்படி ஒரு முடிவு ஏற்படுகிறது. இது வாய்ப்பிற்குன்னு தெரிந்த பிறகும் தானே STPI எல்லாமே அகாமடேட் பண்றாங்க. தவறு கிடையாது. ஒரு கூட்டம் ஐயூஎம்எல் இருக்கும்போது தான் மனிதநேய மக்கள் கட்சி வருது, STPI வருது. 2011 தேர்தல்ல வைகோவை விளக்கணும் தமாக உள்ள கொண்டு வர்றது, தேமுதிக விஜயகாந்த் உள்ள கொண்டு வந்ததுக்கு வைகோ அரசியல் அவங்க செஞ்சா அது அவமரியாதை இல்ல. அதை பத்தி செஞ்சா இது அவங்களும் அகாமடேட் பண்ண முடியாது செய்வது மட்டும் விவாதத்திற்குரிய பொருளாக என்று ஆக்கப்படுன்றதுல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இல்லங்க, அது போலதான் இதுவும் கேட்கறதுதான் நான் பதில் சொல்ல வரேன். நான் STPI ஒரு கட்சி முதலாக எங்களோட இப்ப இந்த தேர்தல் கூட்டணிக்கு வராங்க. அப்பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதியில் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். அது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் சொல்லக்கூடிய தொகுதிகளுக்கும் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளுக்கும் ஒரு பொருத்தம் வராமல் இருக்கக்கூடிய விலக நேரிடலாம். யாரும் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வெளியே அனுப்புறதில்லை. அவர்களே திராவிட முன்னேற்றங்கள் எங்களை அவமதித்து தான் எதுவுமே சொல்லல. எங்களுடைய பேச்சு சரியா வரல அப்படின்னு சொல்லிதான் போனாங்களே தவிர எங்களை அவமதித்தார்கள், எங்களை கூப்பிட்டார்கள் என்று ஆளுங்கட்சியை சொல்வது போல திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கட்சியும் சொன்னது கிடையாது. திரு வேல்முருகனும் சொல்லல, திரு பாருங்க, தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. எங்களை அவமானம் ஏற்பட்டது, நாங்கள் அடுத்த கட்டணம் பண்ணுவோம், எங்களுக்கு நம்ப வைத்தார்கள் அப்படின்ற கருத்தெல்லாம் வச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்றங்கள் அப்படிப்பட்ட எந்த செயலும் செய்யாது. இவர்கள் ஒரு கட்சி, STPI குறைவாக மதிப்பிடவில்லை, அவர்களும் மதிக்கக்கூடிய கட்சி தான். ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த சீட்டுகள் பண்ண முடியாத நாங்கள் தெளிவா சொல்லியிருக்கோம். திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் நம்முடைய இந்த பகுதியில் இணைகிறார். அதுக்கு முன்பு இஃப் யூ ஹேவ் சம்திங் டு ரிபட், நான் மீண்டும் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட வரேன். அவர் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வருகை திரு ஹிதாயத்துல்லா இந்த நிகழ்ச்சிக்கு. திரு சமரசம் குறுக்கிட விரும்புகிறார். எஸ் கோ ஹெட். நீங்க அவர் பூஜ்யத்தை பத்தி சொல்லும் போது நண்பர் கண்ணதாசன் அவர் அது ஒரு விளக்கம் சொன்னார். ஒரு பூஜ்யம் என்றது இருக்கிற இடத்தை பொறுத்து செல்லுது, ஒரு நம்பர், அதுதான் எண்ணிக்கை. ஒன்று, ஒரு பூஜ்யம் போட்டா 10, இன்னொரு பூஜ்யம் போட்டா 100, இன்னொரு பூஜ்யம் போட்டா 1000, இன்னொரு பூஜ்யம் போட்டா 10,000. பூஜ்யத்தினுடைய மதிப்பு எப்படின்னு நான் சொன்னது, அந்த பூஜ்யம் எங்க இருக்குது, அது எங்க எப்படி வருது, எந்த நேரத்தில் இங்கிருந்து அப்படி போகுது அப்படின்றது தான் நான் சொன்னேன். யாரும் மதிப்பற்றவர்கள் பூஜ்யத்துக்குள் தான் ராஜ்யம். உலகம் என்பதே உருண்டை தான், அதே பூஜ்யம் தான். அவர் எங்கேயோ எதையோ போய் சொல்றார். கோடியிலே ஒருவராக இருக்கக்கூடியவர் 100-லே ஒருவராக கூட வந்து விடலாம், 100-10 ஒருவராக இருக்க கூட 1000-ல் ஒருவராக போய்விடலாம். அந்த அடிப்படையில் சொன்னதை தவிர பூஜ்யத்திற்கு மதிப்பில்லை. பூஜ்யத்துக்குள் தான் செய்யப்பட்டிருக்கு. அது செய்யக்கூடிய இது மாறிட வேண்டாம். நான் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட கேட்கிறேன், உங்களுடைய முதற்கட்ட கருத்து கேட்க விரும்புறேன். காங்கிரஸ் திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது குறித்து நான் வரேன் நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதியில. இப்போ முதல்ல எழுந்திருக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, அதிமுக வேட்பாளர்களை மாற்றி இருக்கிறது, 15 வேட்பாளர்களை மாற்றி இருக்கிறது அப்படின்னு. இது முன்னுதாரணம் இல்லாத ஒரு விஷயம் அல்ல, கட்சிகள் செய்யாத ஒரு விஷயம் அல்ல. இட் இஸ் த ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த லீடர் இல்லையா? உங்களுடைய பார்வையில் உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக அவருடைய கட்சியிலே அவருடைய வேட்பாளரை மாற்றுவதும் எடுப்பதும் திருப்பி கொடுப்பதும் எல்லாம் அவர் கையில இருக்கிறது. ஆனால் இது மற்ற கட்சிகளில் இது போன்று அதிகமாக நடக்காது, ஓரிரு விஷயங்களில் நடக்கலாம். ஆனால் இந்த விஷயத்திலே பூஜ்ஜியம் மற்றவர்கள் ஒன்னுதான் ஜெயலலிதா அவர்கள் என்று சொல்லும் பொழுது இவ்வளவு காலமா இது இருந்துச்சு. ஆனா இந்த 3 நாட்கள்ல 3 மாற்றங்கள், 3 பெரிய பெரிய மாற்றங்கள். இந்த மாற்றங்களை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இல்ல, நம்ம பூஜ்யத்துக்கு வருவோம். மற்ற கட்சிகள் நடக்காது அப்படின்னீங்க, பண்ணிக்கணும். மற்ற கட்சிகளை நடக்காது நீங்க 2011 காங்கிரஸ்ல நடக்காததா? கொலைச்சேரியில வேட்பாளர் மாற்றப்பட்டாரு, கிருஷ்ணகிரியில மாற்றப்பட்டாரு, திருத்தணியில மாற்றப்பட்டாரு, மயிலாப்பூர்ல உங்களுடைய தலைவருடைய அன்றைய தலைவருடைய மனைவி அறிவிக்கப்பட்டு தலைவரே களமிறங்குறாரு, செகண்டரி கேண்டிடேட்டா அந்த தலைவர். அப்போ போராட்டம் நடக்குது அவருடைய இல்லத்தின் வாயிலா. இதெல்லாம் மற்ற கட்சிகள் இல்லாததா இங்க நடந்துருது? இங்கே நான் சொல்வது என்பது, அவர் வலிமையான ஒரு தலைவராக இருந்தால் அவர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸ் அப்படி அல்ல. மேலிடம் இங்கே தலைமை இருக்கிறது, தலைமையை தாண்டி மேலிடம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு மேலிடம் தான் அறிவிக்குது. காங்கிரஸ் தலைமை வலிமை இல்லாத தலைமை, ஜெயலலிதா ரிலேட்டிவ்லி வலிமையான தலைமைன்னு சொல்ல வரீங்களா? வாட் ஆர் யூ சஜஸ்டிங்? தமிழ்நாடு காங்கிரஸ் அங்கே தலைவர் அப்படிதான்.
ஒரே ஒரு விஷயம், அங்கே 2 அடுக்கு, இது சிங்கிள் அடுக்கு. இதை முதல்ல புரிந்து கொள்ளணும். இப்ப நான் சொல்ல வர்ற கருத்தை கொஞ்சம் கேளுங்க. அதாவது முன்பு நீங்கள் சொல்வது போன்று ஜெயலலிதா அவர்கள் முழுமையான பலத்தோடு இருக்கும்போது இந்த அளவு மாற்றங்கள் இல்லை. இப்ப இந்த மாற்றங்களுக்கு என்ன காரணம்னா, அவர் பலவீனமாக இருப்பதால் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களுக்கு பின்னாலோ அவருடைய சூழலும் இன்னைக்கு கோர்ட்ல இருக்கக்கூடிய சில காலகட்டங்களில் இருப்பதால் கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் என்றுதான் செம்மலை, செங்கோட்டையன், அதே போன்று யாரெல்லாம் விடுபட்டார்களோ, நீண்ட நாட்களாக முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதும், சிலர் தொகுதி மாற்றம், நத்தம் விஸ்வநாதன் நத்தத்தை விட்டுட்டு ஆத்தூர்ல போறாங்கன்னு சொன்னா சிலரை கழிப்பதும் சிலரை கூட்டுவதும், இதன் மூலமாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கட்சியை பலப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தில் 2011 அதிமுக வென்றது. அன்னைக்கு இதை விட நிச்சயமா வலிமையா இருந்தாங்க அப்படின்னு நீங்க ஏற்றுப்பீங்க. அன்றைய சூழ்நிலையும் மாற்றப்பட்டது. முதல்ல லிஸ்ட் அறிவிக்கப்பட்டு இது வந்து தவறா அறிவிக்கப்பட்டது, கூடவே சேர்ந்து தேர்தல் பிரயாணம் அறிவிக்கப்பட்டது, பிரச்சாரம் அறிவிக்கப்பட்டது. அது பின்வாங்கப்பட்டு பிறகு கூட்டணி கட்சிகள் சேர்க்கப்பட்டு இன்னும் சில மாற்றங்களுக்கு உட்படுத்தி லிஸ்ட் வந்துச்சு. இது புதிதல்ல, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புதிதல்ல, முன்பும் நடந்திருக்கிறது. 11 நடந்திருக்கிறது, பிறகுதான் ஆட்சிக்கு வராங்க. அந்த மாற்றம் ஏன் நிகழ்ந்தது என்று சொன்னால், அந்த மாற்றம் கூட்டணி கட்சிகளை சேர்ப்பதற்காக நடந்தது. அந்த மாற்றம் என்பது கூட்டணி கட்சிகளை சேர்ப்பதற்காக நடந்தது. இப்ப கூட நடக்கலாம், தமாக எதிர்பார்த்தாங்க, அதனால அவங்களும் சேரக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. இப்ப நான் சொல்வது என்னன்னு சொன்னா, இந்த 3 நாள்ல வேப்பனஹள்ளியிலே போடப்பட்ட முனுசாமியை மீண்டும் கொண்டு போய் பெண்ணாகரத்தில் போட்டது, அதே போன்று வைகை செல்வன் மாற்றப்பட்டது, அதே போன்று OS மணியன் போன்றவர்கள், ஏன் அவங்களுக்கு தெரியாதா? OS மணியன் ஒரு பலமான ஒரு தலைவர் அந்த பகுதியில் தெரியாதா? ஏன் OS மணியன் கொடுக்கப்படல? இந்த 3 நாட்கள்ல ஒரு தடுமாற்றம், ஒரு நிலை மாற்றம் வந்திருக்குன்னு சொன்னா பிரின்ஸுக்கு பதிலா ராபர்ட் ப்ரூஸ் ஒருத்தர் போடுறீங்க, பிறகு பிரின்ஸ் அறிவிக்கிறீங்க, பிரின்ஸ் வெற்றி பெறாரு. அவர் வந்து வலிமையானவர் காங்கிரஸ் ஒரு அடுக்கில் அடுத்த அடுக்கு தெரியாதா? இல்லாட்டி திருத்தணி வேட்பாளர் வந்து சதாசிவலிங்கத்துக்கு பதிலா ES ரமணி, ஹசீனா சையத்துக்கு பதிலா இன்னொருத்தர் அறிவிக்கிறீங்க. மயிலாப்பூர்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நான் நினைவுபடுத்த வேண்டியது இல்ல. இது எல்லாத்திலுமே நடந்திருக்கு, உங்க கட்சி வரைக்கும் நடந்திருக்கு. உங்களுக்குன்னா ஒரு விளக்கம், இன்னொரு கட்சி மறுபரிசீலனைக்கு வேட்பாளர்களை ஒரே தேர்தல். ஒரே விஷயம், எங்களுடைய வேட்பாளர்களை திருமதி சோனியா காந்தி அவர்களோ, எங்களது வேட்பாளர் திருமதி சோனியா காந்தி அவர்களோ, ராகுல் காந்தி அவர்களோ நேர்காணல் செய்யவில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே இந்த போடப்பட்ட அந்த ஒவ்வொரு வேட்பாளரையும் ஒவ்வொரு கேட்பாளர்களை யார் நேர்காணல் செய்தது? திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்தார்கள். ஆனால் இங்க 2 அடுக்குன்னு சொன்னேன். தமிழ்நாட்டில் நாங்க நேர்காணல் செய்து 3 பேர் என்ற ஒரு பேனலை அனுப்புவோம். அந்த 3லே ஒருவரை முதலிலே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுல பிறகு மேலிடத்தில் தெரிந்து மாற்றுவார்கள். இப்ப காங்கிரஸ்ல 2 அடுக்கு தலைமை இருக்கிறது. புரிந்து கொள்ளக்கூடியது. நேர்காணல் செய்தவருக்கு நேர்காணலிலே யார் வந்தார்கள், அந்த நேர்காணலிலே அம்மா அவர்கள் முன்பை விட இப்பொழுது மிக நல்ல முறையிலே வலி உள்ளவர்களாக பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவங்க இருக்கிற தலைவர்களோ தொண்டர்களோ ஓட்டு சும்மா எண்ணி சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நமது அதிமுக கழகத்துல நேற்று என்னுடைய கணக்குப்படி 1,87,650,000 பேர். அப்படிப்பட்ட இயக்கம் தானே எத்தனை பேர் அப்ளிகேஷன் அத்தனை பேருமா பண்ணுங்க, அத்தனை பேருமா பண்ண முடியும். நேர்காணல் நடத்தாதவங்களுக்கு லிஸ்ட் கொடுத்து சீட்டு கொடுத்திருப்பாங்களா? அது என்ன கூட கூப்பிட்டாங்க. நான் போனேன். அமைச்சரா இருந்த வைகை செல்வன் அமைச்சரா இருந்தவர், அவர் வந்து அந்த தொகுதியில் வந்து திருப்பியும் சேர்க்கப்படுறாரு வேற ஒருவருக்கு பதிலா அருப்புக்கோட்டையில. இல்லைங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா கட்சி பணி செய்யணுவாங்க. கட்சி பணி செஞ்சவங்க மாறுது, ஒரே நாள்ல கூட மாறும், 1 மணி நேரத்தில் கூட மாறும். அந்த ரெக்வஸ்ட் எப்படி வருதோ அதை முன்னாள் வேட்பாளரா மாறுறாரு. உங்களுக்கு யாருக்கு என்ன நஷ்டம்? அதனால் உலகத்துக்கு என்ன நஷ்டம்?
அதெல்லாம் ஊழல் பட்டியலா? அது இல்லைங்க, நான் கேட்கறது அமைச்சராக்குறீங்க. அதனால் உலகத்துக்கு என்ன நஷ்டம்? இல்லைங்க, நாங்க அதோட ரேஷனல் வந்து சாதாரண சாமானிய மக்கள் மத்தியில இல்லாட்டி தொண்டர்கள் மத்தியில ஒரு கேள்வி எழுப்பாதா? இவரையே தான் இவங்க போடுறாங்க, திடீர்னு மாற்றுறாங்க, ஸ்பேன் ஆஃப் ஃபியூ டேஸ் ஃபியூ ஹவர்ஸ். இல்லைங்க, எங்க கட்சி நம்பி நம்ப அந்த ஒரு கேள்வி இதுல அது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஒரு விஷயம் தெளிவுபடுத்திங்க. இந்த கட்சி அம்மா அவர்கள் என்ன நினைக்கிற அதைத்தான் தொண்டை செய்வாங்க. தொண்டை என்ன நினைக்கிறானோ அதைத்தான் அம்மா செய்வாங்க. அதில் ஏதாவது சில விவகாரங்கள் நிழலாடி விட்டால் அதை உடனே சரி செய்வார்கள். அதான் இந்த கட்சி வெளியிட்டார் தெரியணும். தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேஸ்வரி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். மார்ச் முதல் வாரத்தில் அறிவிப்போம், மார்ச் 2வது வாரத்தில் அறிவிப்போம், மார்ச் இறுதியில கூடி பேசி அறிவிப்போம், பிறகு இந்த மாதத்துடைய மத்தியில அறிவிப்போம். இவையெல்லாம் உங்களுடைய தமாகவுடைய தலைவர் சொன்னது. இன்னும் ஒரு நாட்கள்ல அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப ஓவர் காஷியஸா இருந்து நீங்க அதிமுகவுடைய கதவுகளும் மூடப்பட்டிருக்கிறது, திமுகவும் ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நீங்க தனிமைப்படுத்தப்பட்டதா நினைக்கிறீங்களா, இல்ல நல்வாய்ப்புகள் ஒன்றன் பின் ஒன்றா குறைந்து வருவதா நினைக்கிறீங்களா? Are you still confident? We are very very confidentங்க. அடிப்படையில் தமாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதே மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை என்பதை நான் முதல்ல பதிவு செய்யப்படுகிறேன். Are you left with little option? இது சரியா இருக்குமா? இல்ல, நாங்க வந்து தனிமரம் கிடையாது, நாங்கள் தோப்பு. அது எனது எண்ணம் மட்டுமல்ல, எங்களது சின்னமும் அதுதான். ஆகவே அதை முதல்ல நான் வலுவாக இங்கே நான் பதிவு செய்ய விளைகிறேன். இரண்டாவது, உங்களுடைய கேள்வியிலேயே அடிப்படையிலே எந்த முகாந்திரமும் இருப்பதாக நான் கருதவில்லை. அது டோட்டலி மிஸ்லீடிங் என்று நான் கருதுகிறேன். ஏனென்று கேட்டால் 2 காரணங்களை நான் முன்வைக்க விழுகிறேன். ஒன்று, இப்போது ஏதோ தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் கூட்டணியை இறுதி வடிவம் பெற்றுவிட்டது போலவும், அனைத்து கட்சிகளும் இன்னும் இறுதி வடிவம் பெறவில்லைங்க. இன்னும் இன்றைக்கு கூட திராவிட கட்சிகள் எல்லாம் பெரிய கட்சிகளே வந்து இன்றைக்கு கூட கூட்டணியை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றன. இன்னும் எந்த கூட்டணியும் முழுமையாக இறுதி வடிவம் பெற்றுவிட்டது என்று நிச்சயமாக சொல்ல இயலாது. இன்னொரு கூட்டணியை சேர்த்துக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு அறிவிக்கவே இல்லை. அவங்க 234 தொகுதிகளுக்கும் அறிவிச்சுட்டாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கிட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இருக்கு, காங்கிரஸ் இருக்க இடத்துல சேர மாட்டோம்னு நீங்களும் சொல்லிட்டீங்க, காங்கிரஸும் சொல்லிடுச்சு, உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தல திமுகவும் சொல்லிடுச்சு. திமுக அதிமுக ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. சோ மேபி நீங்க தனிமைப்படுத்தப்படல. ஐ வித்ரா தோஸ் அந்த கேள்வியில வச்ச அந்த வார்த்தையை நான் பின்வாங்கிக்கிறேன். ஆனா யூ ஆர் லெஃப்ட் வித் வெரி லிட்டில் ஆப்ஷன்ஸ். இல்லங்க, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற கட்சிகள் அறிவிக்கிறாங்கன்னு நாங்க வந்து அவசரப்பட்டு அவசர கதியில நாங்க வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடியோ நிர்பந்தமோ ஒரு அவசரமோ அவசியமோ தமாகவிற்கு இல்லை. கால அவகாசம் ஏற்புடையது. இன்னைக்கு அவங்கவுங்க வேட்பாளர் பட்டியல், அதுக்கப்புறம் எந்தெந்த தொகுதிகள், அடுத்து தேர்தல் அறிக்கை அப்படின்னு போற சமயத்துல நிர்பந்தம் இல்ல, நேரம் இருக்குன்னு புரியல. அடிப்படையில நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தமாக என்பது ஏதோ நேற்று பெய்த மழையிலே முளைத்த ஒரு திடீர் கட்சி கிடையாது. இது வந்து ஒரு சாதனை இயக்கம், சரித்திர இயக்கம். சற்றேறத்தாழ 50 லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்களை கொண்டிருக்கின்ற தமிழகத்திலேயே 3வது பெரிய இயக்கம் என்பதை நான் பதிவு செய்ய வேண்டும். திமுகவும் அதிமுகவும் முதல்ல நாடி இருக்க வேண்டியது உங்களை இயக்கம் தானே. நீங்க தேமுதிக கூட வேண்டி விரும்பி அழைத்தாங்க, காங்கிரஸ் சேர்த்து கொண்டு 41 சீட் ஒதுக்கினாங்க. அதிமுகவோட நீங்க சேருவீங்கன்னு சேர்த்துக்கவே இல்லை. இன்றைக்கும் தமாக தங்களது கூட்டணியிலே இடம்பெற வேண்டும் என்பது நிறைய கட்சிகளின் விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படையாகவே பல இயக்கங்கள் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் எங்களது தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் அழைப்பு விடுத்தவை 2 அணிகள். ஒன்னு தேமுதிக மக்கள் நல கூட்டணி, இன்னும் பாமக. திமுக அதிமுக வெளிப்படையா அப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டதா எனக்கு நினைவில்லை. சோ இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன தெரியும் போது அவர்களும் அழைப்பு விடுக்கவில்லை என்று அவர்களே சொல்லி இருக்கிறார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி, பாமக, பாஜக, இதை தாண்டி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா? இன்னைக்கு எங்கள் தலைமையில கூட கூட்டணிகள் உருவாகலாம். அது முடியாது என்று சொல்ல முடியாது இல்லையா? வேற யார் எது வேண்டுமானால் நடக்கலாம், எதுவும் சாத்தியம் இல்லையா? எல்லாவற்றையும் தலைவர் அவர்கள் பரிசீலித்து வருகிறார்கள். ஏனென்றால் தலைவர் அவர்கள் தன்னிச்சையாக முடிவு எடுப்பது என்று இருந்தால் என்றைக்கும் முடிவெடுத்திருப்பார்கள். ஆனால் எங்கள் தலைவர் அவர்களை பொறுத்த மட்டிலும் அவர்கள் தொண்டர்களை மதிப்பவர்கள்,
மக்களை துதிப்பவர்கள். ஆகவே மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் எது மகிழ்ச்சி தருமோ, எது மனநிறைவை தருமோ, அது போன்றதொரு நல்ல கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதிலே எங்கள் தலைவர் அவர்கள் முனைப்போடு. அதிமுக உங்களுடைய ஒரு லிஸ்ட்ல இருந்தது உண்மையா இல்லையா? விஷ் லிஸ்ட்ல இருந்தது உண்மையா இல்லையா? கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை நிகழ்த்துவதற்கு எங்கள் தலைவர் அவர்களுக்கு நாங்கள் முழுமையான அதிகாரம் தந்திருக்கின்றோம். அவர்கள்தான் அது பற்றி எல்லாமே செய்து கொண்டிருக்கின்றார்கள். கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவது, அவர்கள் பேச்சுவார்த்தையை பரிசீலிப்பது என அனைத்தையும் அவர்கள் கவனித்து வருகின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல பல கட்சிகள் எங்களை அழைத்திருக்கின்றன, எங்களோடு இன்னமும் தொடர்பிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் கேட்பது போன்று அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடந்ததா என்று கேட்டால் அது தலைவர் அவர்களுக்கு அது முழு விவரமும் அவர்களுக்கு தெரியும். அது ஒரு வடிவம் பெற்ற பிறகுதான் தலைவர் அவர்கள் அதனை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு அதிமுக ஒரு ஆப்ஷன் அப்படின்னா திரு ஞான தேசிகனோ இல்லாட்டி இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மற்ற செய்தி தொடர்பாளர்களோ மறுக்கல. இட் வாஸ் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமா இருந்தது. அவங்க அந்த ஆப்ஷன் இல்லைன்ட்டாங்க. திமுக நீங்களும் இல்லைன்ட்டீங்க, அவங்களும் இல்லைன்ட்டாங்க. ஆப்ஷன் இல்லை என்று அதிமுக சொன்னதாக நான் கேள்விப்படவில்லை. சொல்லணுமா? லிஸ்ட் அறிவிச்சாச்சு, எல்லா தொகுதிகளுக்கும் வேட்பாளர் போட்டாச்சு, வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் தான் முதலில் இந்த அடிப்படையான கேள்வியே மாற்றங்களை பற்றி தான் நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். எதுவும் நடக்கலாம், எதுவும் நடைபெறலாம். திரு ரவீந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் do you think they played it too safe? ரொம்ப காஷியஸா இருந்தது, நல்வாய்ப்புகளை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி இதை தவிர வேற வழியில? இது ஜெயலலிதாவோட மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. கடைசி நேரத்தில் இப்படி போறதே சேஃப் பண்ணி போனா போகலாம், அல்லது நம்ம இது ஒரு குரூஷியல் எலெக்ஷன், இந்த எலெக்ஷன்ல நம்ம ரிஸ்க் எடுக்காண்டாம், தமாக கூட்டி சேர்த்து விடுன்னு நினைச்சா சேர்த்துக்கலாம். இட் இஸ் இந்த மைண்ட் கேம். ஜெயலலிதா மைண்ட்ல என்ன இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு நம்ம அறுதிட்டு உறுதியா ஒன்றும் சொல்ல முடியாது. பட் நீங்க ஜெயலலிதா இப்போ குழப்பமா இருக்காங்களா மெருகூட்டலாம் கேட்டீங்க. நிச்சயமா குழப்பத்தில் இல்ல, அவங்க தெளிவா தான் இருக்காங்க. இது மெருகூட்டல் தான். எந்த வகையில இந்த சொல்றேன்னா, தர்மபுரியில அவங்க பாலக்கோடு அன்பழகன் எம்ஜிஆர் காலத்திலே எம்ஜிஆர் டிக்கெட் கொடுக்கலங்க, தாராமங்கலத்துல தனியா நின்று ஜெயித்த செம்மலை, அடுத்து பவர்ஃபுல் ஆர்கனைசரான முனியசாமி, வன்னியர்களின் இடஒதுக்கீட்டுக்காக குண்டர் சட்டத்தில் கைதான பூத்தா இளங்கோவன், 4 பேரை போட்டிருக்காங்க. ஏன் இந்த இடம் என்னன்னா, ஏடிஎம்கே ஒரு குருஷலான இடம். இங்க நம்பர் 1 ஆட்டும் ஏடிஎம்கே போயிருக்கு, நம்பர் 3 ஆட்டும் போயிருக்குது, 3 ஆட்டும் போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்பர் 1 வர முயற்சி பண்றாங்க. சமயத்தில் நடந்த மக்களவைத் தேர்தலில் 2 சட்டமன்ற தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 4 தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்குது. இப்ப தேசிய ஜனநாயக கட்சி மோடி ஒரு பக்கம், விஜயகாந்த் ஒரு பக்கம், வைகோ ஒரு பக்கம்னு சிதறிட்டாங்க. அப்போ 6ஐயும் கைப்பற்ற முடியுமா? அப்போ அங்க யார் பெரிதா இருக்காங்க, யாரை மையப்படுத்தி அங்க இது பண்ண முடியும்? எந்த மாதிரிப்பட்ட அரசியல் போலரைசேஷன் தனக்கு எதிராக வரும்? அப்படிப்பட்ட போலரைசேஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. இந்த நபர்கள்லாம் சேரும்போது பாசிட்டிவான அம்சங்கள் முதல்ல அறிவிக்கும் போது இந்த கேள்வியே வராது. திரு செம்மலை அறிவிக்கப்பட்டார் அப்படிங்கிற கேள்வி வராது. இது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருந்தா அந்த பிரச்சனை ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆட்டிட்யூடா கூட இருக்கலாம். வந்த பிறகுதான் திரும்ப பெண்ணகரத்தில் இவர் வேட்பாளராக வர வாய்ப்பு இருக்குது. திமுக சார்பாக லோக்கல் லீடர் அந்த பெரியண்ணன் மகன் இன்பசேகரன் வேட்பாளராக வர வாய்ப்பு இருக்குது. அவசர இது போன தேர்தலையாவது அறிவிப்புக்கும் தேர்தலுக்கும் இடையில நாட்கள் குறைவா இருந்தது. Too many days. அறிவிப்புக்கும் தேர்தலுக்கும் 73 நாட்கள் இருக்கக்கூடிய சமயத்துல நீங்க மெருகூட்டல் எப்ப வேணாலும் செய்யலாம். அடுத்தால கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை அவங்க 3வது பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. ஆக 3வது பொசிஷன்ல இருந்து டெவலப் ஆகுற எண்ணம் வரும்போதுதான் அவங்க தலவாய் சுந்தரம் லோக்கல் பேக்கிங் உள்ள ஒரு ஆளு, அடுத்தால பச்சைமால் ஒரு மந்திரி, ராஜேந்திர பிரசாத் ஒரு மந்திரியா இருந்தாரு, அடுத்தால முருகேசன் அந்த டோர்தி சாம்சனை மாத்திட்டு முருகேசனை போட்டிருக்காங்கன்னா அங்கேயும் ஒரு நுட்பமான நுண்ணிய காரணம் இருக்குது. திமுக கேண்டிடேட் ஒரு வகையில வரும்போது 3வது போய் டெபாசிட் இழக்கவும் நேரிடலாம். ஏன்னா அங்க டெபாசிட் இழந்திருக்கு. அப்போ அங்க ஹெவியா ஃபைட் பண்ணுங்கிற மெருகூட்டல தான் பண்ணிருக்காங்க. இன்னொரு தகவல் வச்சிடறேன். பவர் பாலிட்டிக்ஸ் எம்ஜிஆர் கூட எஸ்டிஎஸ் பண்ணி எம்ஜிஆர் ஜெயலலிதா யாரும் பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணல. பட் ஜெயலலிதா பவர் பாலிட்டிக்ஸ் ரெகனைஸ் பண்றாங்க இப்போ. ஓகே, நான் திரு ஹிதாயத் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இன்னமும் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்ய விளைகிறேன். லிட்டில் ஆப்ஷன் இல்ல, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னும் எங்கள் தலைமையில கூட்டணி வரலாம். நாட்கள் 1-2 நாட்கள்ல முடிவு செய்து விடலாம். ரைட். நான் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இன்னொரு முக்கியமான நிகழ்வு, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு 41 சீட்டுகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கையும் தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சிக்கு மகிழ்ச்சியா உடன்பாடு தானா? நிச்சயமாக காங்கிரஸ் தலைவர்கள் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு இருக்கிறது. அதில் எதுவும் சில மாற்றங்கள் தேவைப்பட்டால் செய்து கொள்ளலாம். எங்களை பொறுத்தவரை எந்த விதமான நெருடல்கள் கூட இல்லாமல் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம்.
அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எங்களுக்குள் ஏதாவது விட்டுக் கொடுப்பது மாற்றிக்கொள்வது என்பது கூட ஒன்றும் பெரிய விஷயமே அல்ல. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்தாலும் இல்லை என்றாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, ரொம்ப சுமூகமாக காங்கிரஸ் கட்சியும் திமுகவையும் பொறுத்தவரை விட்டுக் கொடுப்பது, அதை எதை கொடுப்பது எடுத்துக்கொள்வது என்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடந்திருக்கு. அதனால அது முக்கியம் அல்ல. இப்ப நீங்க சகோதரி மகேஸ்வரி அவர்கள் இந்த சொல்லுவாங்க வாயில பாயாசம் காய்ச்சறதுன்னு. இப்ப இன்னும் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் என்றால் அடுத்த தேர்தலுக்கா என்று மக்கள் கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிரச்சனை என்ன என்று சொன்னால், இன்றைக்கு அதிமுக நடந்து கொண்ட வேட்புமனு தாக்கல் தொடங்கின பிறகு உருவான கூட்டணிகள் இருக்கு. சகோதரர் வடிவத்தில் அவங்க வேற கடைசி கட்டத்தில் சகோதரர் இதயதுல்லா அவர்கள் காங்கிரஸிலே இருந்தாலும் தமாகவை பற்றி கவலைப்படுவதற்காக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ள விளைகிறேன். எஸ் மிஸ்டர் இதயதுல்லா, கோ ஹெட். அதான் இன்னைக்கு அவங்களுக்கு அவங்கள கொஞ்சமாவது கொஞ்சம் மரியாதை கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம். 8 5 ஏதோ சொன்னதையாவது செய்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு என்னன்னா இந்த சின்ன விஷயம் தான் தோப்பு. அவர் சொன்ன மாதிரி தோப்புக்கு கிடைக்கலங்கிற ஒரு பிரச்சனை. மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை. நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம், 5 சீட்டு 8 சீட்டு தான் எங்களுக்கு ஒதுக்கினார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. நீங்க பேச்சுவார்த்தையே நடத்தாம எப்படி நீங்க ஒரு கூட்டணியை உருவாக்க முடியும்? நாங்கள் அதிமுகவோடையும் பேசல, மக்கள் நல கூட்டணியோடும் பேசல, நாங்க திமுகவோடையும் பேசல. எப்படித்தான் நீங்க உங்க ஒரு கூட்டணி அமைக்க முடியும்? அதுக்கு ஒரே வார்த்தையா சகோதரர் சீமான் மாதிரியோ நந்தசாமி மாதிரியோ கூட்டணி உறுதி செஞ்சு கையெழுத்து போடுற வரைக்கும் இந்த கட்சியோட கூட்டணி பேசணும்னு சொல்லவே இல்லை. அது மாதிரி people can cards close to the chest. ரொம்ப நெருக்கமா தகவல் வைத்து அறிவிப்பு உறுதியான அந்த உடன்பாடு எட்டப்பட்ட சமயத்தில் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கு. அதாவது எங்களுடைய நான் என்ன கேட்கிறேன், உன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களுக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் என்பது எங்கள் தலைவருக்கு தெரியும். மற்றவர்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்பதுதான் இல்லையா? அதுல நீங்க தாமதப்படுத்தி அடுத்த தேர்தலுக்காக நீங்க சிந்தித்துக் கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான் உங்க மேல. வேற ஒண்ணும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு கட்சியோடும் மிக எளிதாக 8-5 அவங்க மேல வருத்தப்பட்டீங்க. எளிதாக சென்ற முறை கட்சியோடும் தொகுதி பங்கீடை திமுக தலைவர்களும் முஸ்லீம் லீக் தலைவர்களும் மனிதநேய மக்கள் கட்சியும் திமுக தலைவர்களும் காங்கிரஸ் எப்படி ஒரு பேசி முடிவெடுத்தாங்களோ அது மாதிரி செய்திருக்கலாம் அல்லவா? நீங்க 2011 இன்னைக்கு பலமா இருக்கிறதா தான் தொடர்ந்து சொல்லி வரீங்க. 2011 பாமக இருந்த போது, விடுதலை சிறுத்தைகள் இருந்த போது, மேலும் சில கட்சிகள் இருந்த போது 63 சீட்டுகளை பெற்று திமுக கூட்டணியில போட்டிட்டீங்க. இன்னைக்கு அவங்கள பலர் இல்ல. நீங்க இன்று 41 சீட்டு தான் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சி பாக்குறீங்க? மகிழ்ச்சி அடையுது அப்படின்னா there has been some erosion இல்லையா? வலு குறைந்திருக்கிறதுன்னு பொருளா? அதுக்கான காரணம் என்ன? இது அப்படியே நீங்க திருப்பி போட்டு பாருங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு கட்சி அரசுக்கு எதிராக மக்கள் திரும்புகின்ற காலத்துல அங்கே சதவிகிதமோ கூட்டணியோ ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதிமுக தோக்க வேண்டும் என்று இன்னைக்கு மக்கள் நினைக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு திமுகவும் காங்கிரசும் அதை சார்ந்த 63 சீட்டு வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு வாங்கலையா? உறுதியா நின்னு வாங்கலையா? இன்னைக்கு ஒரு கருத்தை நீங்க சொல்ற வார்த்தை நீங்கள் அடம்பிடிப்பது அடம்பிடிக்கல. நாங்க இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு கூட்டணியில உட்கார்ந்து பேசி நாங்க எங்க சீட்டை வாங்கணும். அதே நேரத்தில் ஆட்சி ஏற்கனவே திமுக இருந்துச்சு, ஆட்சி மாற்ற மக்கள் வேண்டினார்கள். அடுத்து இப்பொழுது ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். இப்ப வலிமை என்ன என்பது தேர்தலுக்கு பிறகு தெரியும். அந்த நேரத்தில் கூட
9.5 விழுக்காடு வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கோம். புரிஞ்சுக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிறேன். 2011 இன்னைக்கு வரேமா, உங்க கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, ஐயோமல் இருக்கு. மனிதநேய மக்கள் கட்சி 2011 அது பெற்ற சீட்டுகளை விட அதிகமான சீட்டை இந்த முறை பெறுது. 2-5 பெறாங்க. ஐயோஎம்எல் சென்ற முறை 3 பெற்றது, இந்த முறை திமுக கூட்டணியில 5 பெறுது. ஆனா காங்கிரஸ் கட்சி போன முறை 63 பெறுது, 41 பெறுது. எதை காட்டுது? போன முறை புதிய தமிழகம் 2 நின்னுச்சு, 4 பெறுது. மற்ற கட்சிகள்லாம் போன முறை சீட்டுகளை விட அதிகமா திமுக கூட்டணியில பெறாங்க. காங்கிரஸ் கட்சி போன முறை 63 நின்னுச்சு, இந்த முறை 41 நிக்குது. எதை காட்டுது அது? அதுல 63 வாங்கினா 41 வாங்கலாம்னு இடையத்துல காங்கிரஸும் சேர்ந்து இருந்த நேரம் அது. அப்ப தமாகவுடைய வெளியே இருந்த நேரம் என்பது வேறு. நீங்க என்ன சொல்றீங்க? தமாக போனாலும் கணக்கு போட்டு பார்த்தாலும் 63 கேளுங்க, 63 41 என்பதுக்கும் 22 என்பதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப அந்த ஒரு கணக்கு கூட இருக்கலாம். தமாக போன பிறகு நாங்க வலுவே இருக்கிறோமே தவிர வலு குறையில்லைன்னு நீங்க தான் சொல்றீங்க. நிச்சயமாக நீங்க உங்களுடைய தொலைக்காட்சி உள்பட பல தொலைக்காட்சிகளில் காங்கிரஸை விட தமாக வலுவானது என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? தமாக வலு இல்லாத ஒரு கட்சியாகவும் காங்கிரஸ் வலு கூடிய கட்சியாகவும் ஆயிருக்கு. வாங்கியிருக்கோம். என்று பார்க்கும் பொழுது தமாக பலகீனமாயிருக்கு, காங்கிரஸ் பலம் உள்ளது என்பதை உங்களுடைய வார்த்தையாலே நீங்க அப்ப இந்த நிலையில பார்க்கும்போது நாங்க பலம் கூடி இருக்கிறோம். எங்களுக்கு 5 சீட்டு 8 சீட்டு அவங்க கொடுத்திருக்கலாமே இவர் சிபாரிசு செய்தார். இவரெல்லாம் சிபாரிசு செய்து வாங்க வேண்டிய நிலைமையில இன்னைக்கு தமாக கிடையாது. ஒன்று, எந்த கூட்டணியில் இடம் பெற்றாலும் அது எந்த கூட்டணியா இருக்கு. இன்னொரு கருத்தை நான் நீங்க தான் வலுவா இருக்கிறீங்க அப்படின்னா 41 விட கூடுதலான சீட்டை தமாக கேட்டு பெறும். நான் ஒன்றை இங்கே பதிவு செய்ய விளைகிறேன். அதாவது 2001 அதிமுக தலைமை அகில இந்திய காங்கிரஸ் தலைமையோடு பேச மறுத்துவிட்டது. அன்றைக்கு மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் தான் அதிமுக தலைமையோடு பேசி 47 சீட்டுகளை பெற்று அதிலே காங்கிரசிற்கு 14 சீட்டுகளை வழங்கினார்கள். ஆக தமாகவுக்கு கொடுத்துத்தான் பழக்கமே ஒழிய காங்கிரசிடமிருந்து எடுத்து பழக்கம் கிடையாது. அவங்க 41 சீட்டு இந்த முறை ஒரே ஒரு கருத்தை அதை விட அதிகமா என்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்ய நீங்கள் அனுமதிக்க வேண்டும். ஏனென்றால் 96 தமாக காங்கிரஸை விட்டு வெளியேறிய பிறகு 91 அவர்கள் 15.3 விழுக்காடு காங்கிரசினுடைய வாக்கு வங்கியாக இருந்தது. ஆனால் 96 தமாக வெளியேறிய பிறகு அவர்களுடைய வாக்கு வங்கி 5.3 சரிந்திருக்கிறது. இதற்கு சான்றுகள் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே தமாக தனித்து போட்டியிட்டு, அதாவது கூட்டணி காங்கிரஸ் போட்டியிட்டு 39 சட்டமன்ற தொகுதிகளிலும் 20 நாடாளுமன்ற தொகுதிகளும் வெற்றி பெற்று சற்றேறத்தாழ ஒட்டுமொத்தமாக 18 விழுக்காடு வாக்கு வங்கியை நாங்கள் பல சமயங்கள்ல வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் 96 நிரூபித்து இருக்கின்றோம். ஆனா இன்று எல்லாரும் போயிட்டாங்க. இன்று காங்கிரஸ் கட்சி 41 சீட்டு பெற்றிருக்கிறது. அதற்கு நிகரான சீட்டு, அதை விட அதிகமான சீட்டு பெற முடியுமா தமாகவால? இந்த தேர்தலில் எந்த கூட்டணியில் இடம் பெற்றார்? தலைவர் அவர்கள் அதை முயற்சித்து வருகிறார்கள். பெற முடியாது என்பதற்கு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் முன்னேற்ற கழகத்துடைய திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். பொதுக்குழுல ஜெயலலிதா பேசிய போது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய உக்தி கிடையாது அப்படின்னு சொன்ன போது அவர் முன்பு தனித்து நிற்கிறேன் அப்படின்னாங்க. இதுல இருந்து விலகுறாங்களே, அவங்களுடைய நம்பிக்கை குறையதா அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சவங்கள நீங்களும் ஒருத்தர். எப்பவுமே முந்தி எல்லாத்தையும் அறிவிப்பாங்களே, இப்ப அறிவிக்கலையே அப்படிங்கும் போது இப்பயும் ரிலேட்டிவா பார்க்கும்போது அநேகமா 234லயும் இரட்டலையில தான் கிளம்புறேங்கிறாங்க. அதை தாண்டி வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சாச்சு, அவங்களுடைய பிரச்சார பயணத்தையும் அறிவிச்சாச்சு. ரெண்டுமே பொய்ப்பத்து போச்சு இல்லையா? அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு என்று ஒரு தனியான அரசியல் நடைமுறை இருக்கிறது, அது எல்லாருக்கும் தெரியும். அதுல இருந்து விலகினாங்க. அதாவது அவங்க எப்பயுமே திருந்தலன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படி எடுத்துக்கலாம் நீங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எப்பயுமே சர்வாதிகார மனப்பான்மை செயல்படுபவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது.
இந்த விஷயத்தை பொறுத்தவரை அவர் வந்து பல்வேறு கூட்டணி கட்சிகளை பார்த்தாரு, போனாங்க, எல்லாம் வந்துட்டு இருந்தது, எல்லாரும் மிக நம்பிக்கையோடு சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து ஏதோ ஒரு திட்டத்தோட வந்து எல்லாமே தாங்கள் போட்டியிட வேண்டும் ஒரு கருத்தை மேற்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் அது ஒரு தவறு கிடையாது, நான் தவறுன்னு சொல்ல வரல, அதை நான் தவறுன்னு இன்னைக்குமே சொல்ல வரல. ஆனால் இதுக்கு முன்பாக பேசியவர்கள் எல்லாம் போன சுற்றுல பேசும்பொழுது இந்த மாதிரி இந்த தேர்தலை இவ்வளவு சீட்டு, அவ்வளவு சீட்டு, குறைவான சீட்டு அது பேசினாங்க. ஒவ்வொரு தேர்தலும் ஒரு சூழலின் அடிப்படையில் நடைபெறுகிறது. எல்லா தேர்தலையும் நீங்க ஒரே கருத்தை வச்சு பார்க்க முடியாது. அப்பொழுது அதிக சீட்டு வாங்கினீங்க, இப்ப குறைவான சீட்டு வாங்கினீங்கன்றது ஒவ்வொரு தேர்தலும் பெரிய கட்சிகளுக்கு ஒரு இலக்கு இருக்கும். இந்த தேர்தலில் வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஒரே இலக்கு, இந்த அதிமுக ஆட்சியை ஆற்ற வேண்டும் என்பதால் யாருக்குமே வேறுபட்ட கருத்து கிடையாது. அணிகள் வேணா தனியா இருக்கலாம், அவருடைய நோக்கம் ஒன்றுதான், வைகோ ஒருத்தரை தவிர. எங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி அவர் மிக தெளிவா சொல்லியிருக்காரு, எங்களுக்கு அதிமுக ஆட்சியை பற்றி கூட கவலை இல்லை, நாங்கள் தோற்றாலும் பரவாயில்லை, திமுக வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த கூட்டணியோட நிலைப்பாடு பலமுறை நிலைப்பாடு தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது. அதிமுக வரக்கூடாது, அவரை பத்தி பேச தேவையில்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்படி எல்லோரும் ஒருமிதமான ஒரு சிந்தனை கோட்பாடு இருக்கும் பொழுது யாரால் இது முடியும் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான மாற்றாக இருக்கிறது, அதற்கான கூட்டணியை சேர்த்திருக்கிறது. நீங்க முதல்ல சொன்னீங்க எஸ்பிஐ போயிடுச்சுன்னு சொன்னீங்க. கடந்த 2011 தேர்தல் யாரெல்லாம் அதிமுகவோடு இருந்தார்களோ, மனிதநேய மக்கள் கட்சியாகட்டும், எங்கள்கிட்ட இருந்தது பாமக மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் இல்ல, ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம், அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில புதிய கட்சிகள் நாங்கள் வந்து சேர்ந்து நாங்கள் அதுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம், சீட்டு கொடுத்திருக்கிறோம். இப்படி ஒரு பெரிய கூட்டணி உருவாக்கி இந்த ஆட்சி அகற்றுவதற்கான ஒரு தொடக்கத்தை 2011 இவ்வளவு கட்சிகள் இருந்தும், விடுதலை சிறுத்தைகள் இருந்தும், பாமக இருந்தும் வெற்றி ஈட்ட முடியும். அந்த அரசியல் களம் இல்ல, அந்த அரசியல் களம் தான் நான் ஆரம்பத்தில் இருந்தேன். அந்த அரசியல் களம் வேறு, இப்பொழுது வேறு. இப்பொழுது உள்ள சூழல் வந்து இந்த ஆட்சியில வேலை வாய்ப்பு மற்றும் அது இல்லாம சட்ட ஒழுங்காகட்டும், இல்ல செம்பரம்பாக்கம் வெள்ள பிரச்சனையாகட்டும், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த ஆட்சி ஒரு செயல்படாத முடங்கி போன ஆட்சியா இருக்கு. நாங்கள் குற்றச்சாட்டு பலமுறை வச்சிருக்கிறோம், அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழல் இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு ஒரே மாற்று திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் வந்து இந்த கட்சிகள் எல்லாம் நம்பி திராவிட முன்னேற்ற நோக்கி வருது. சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க, பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் பாமக ஒரு நிலைப்பாடு ஆரம்பத்தில் எடுத்துட்டாங்க. அவங்க நாங்க எங்களுடைய சக்தியை பரிசோதிச்சு பார்க்கிறோம்னு அதுல நாங்க ஒன்னும் வருத்தப்படல. ஆனா தேமுதிக வந்து எப்படி எல்லாம் நடந்து கொண்டிருந்தது, ஒரு அரசியல் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது அவருடைய நிலைப்பாடு. ஏன்னா இப்ப வந்து நாங்க பதில் சொல்ல வேண்டியதில்லை, அந்த கட்சியிலிருந்து வரக்கூடிய வெளியேறி வரக்கூடியவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட சொல்றான்னு பார்த்துட்டு இருக்கலாம். இதுவரைக்கும் அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு அந்த தலைவர் எங்க இருக்கான்னு தெரியல, எந்த பதிலும் சொல்லல. அதே மாதிரி பிரேமலதா அறிக்கை தான் வருது, நீங்க பார்க்கலாம். அதுக்கு வைகோ தான் பதில் சொல்லிட்டு இருக்கா தவிர அவங்க கட்சி யாரும் சொல்லல. இல்ல கட்சி பல அறிக்கை வர்றது வேற, ஒரு தலைவர் சொல்றது வேற. அதனுடைய செய்தி தொடர்பாளர் வெளியே வந்துட்டாரு. அவங்க யாரும் செய்தி தொடர்பாளர் அந்த கட்சியில எம்எல்ஏக்கள் பேசுறாங்க, உங்களுக்கு தெளிவா தெரியும். இதுவரைக்கும் எந்த செய்தி தொடர்பாளர் பேசுகிறார் சொல்லுங்க? இப்ப திடீர்னு பேசுறாங்க. அதனால செய்தி தொடர்பாளர் கிடையாது. விஜயகாந்துக்கு அடுத்த நிலையில இருந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் பேசுறாரு, மோகன்ராஜ் பேசுறாரு, மற்றவங்க பேசுறாங்க. அதாவது செய்திகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை போல வெளியில ஊடகங்களை பேட்டி கொடுத்து வந்தாதான் உள்ள அவரை சந்திக்க அனுமதின்னு சொல்றாங்க. அவர் யார் சந்திக்கிறாங்கன்னு காரணம். ஆக இது ஒரு மறைமுகத்தான் இருக்கு. நான் வந்து அந்த கட்சியோட செயல்பாடுகளை குறித்து குறை சொல்ல தோழமை இயக்கங்கள் வீரலட்சுமி கட்சியை சந்திக்க நான் வேணான்னு சொல்லல. ஆனால் அதே சமயத்தில் யாரால் இந்த ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்த முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்றங்கள் ஒன்றால் தான் முடியும். ஓகே, நான் திரு சமரசம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். if you have something to rebut சொல்லுங்க, வேற சில கேள்விகளும் இருக்கு. இல்ல அதாவது அவர் சொன்னாரு, அம்மா அவர்கள் சர்வாதிகாரமா நடந்துட்டாருன்னு சொன்னாரு. ஒரு தலைமை சொன்னால் அதை தொண்டர்கள் கேட்டால் அதற்கு ஜனநாயகம் பேர சர்வாதிகாரம். நான் ஒன்னும் அது ஒண்ணும் மாத்தலைங்களே, அங்க அது இல்லைங்க. நீங்க அதுதான் சொன்ன பவர், பூஜ்யத்துக்குள்ள ராஜ்யம். அந்த ஒரு பவர் கூட கூட ஒவ்வொரு பூஜ்யமும் கூடும் போது என்ன, ஒன்னு ஒரு பூஜ்யம்னா 10, 2 பூஜ்யம்னா 100, 3 பூஜ்யம்னா 1000, அப்படித்தானே போகுது. ஆகவே அந்த அடிப்படை சர்வாதிகாரம் சொன்னார். ஒருவர் சொன்னால், அந்த தலைமை சொன்னால் தொண்டர்கள் கேட்பது சர்வாதிகாரம் என்று எங்கே இலக்கணம் இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. அவர்கள் கட்சியில் அவர் தலைவர் சொன்னால்
பொண்டாட்டியும் கேட்கறதுல புள்ளியும் கேட்கறதுல கட்சிக்காரன் கேவலமா பேச கட்சி தலைவர் தரமா அந்த தரத்துல அவர் இருக்காரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு இந்த வேட்பாளர் மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பானது அப்படிங்கிறீங்க. இந்த அமைச்சரவையில இருந்து நீக்கப்படுறாங்க, கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்கப்படுறாங்க, அவங்களுக்கு வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறுது. செந்தில் பாலாஜி, செங்கோட்டை, சி.வி. சண்முகம், வைகை செல்வன், இவங்க எல்லாம் ஏன் அமைச்சரவையில இருந்து நீக்கப்படுறாங்க? இதுல சில முக்கியமானவர்கள் கட்சி பொறுப்புல இருந்து, மாவட்ட செயலாளர்கள் உட்பட பொறுப்புல இருந்து நீக்கப்படுறாங்க, பட்டியலில் ஈடுபடுறாங்க. ஏன் நீக்கப்பட்டாங்க? ஏன் அவங்களுக்கே இடம் கொடுக்கப்படுது? குழப்பம் எல்லாருக்கும் வராது. ஒரு குழப்பம் இல்லைங்க. நீங்க பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரே நேரத்தில் 10 அமைச்சர்கள் நீக்கினார். அம்மாவது 1-2 தான் நீக்கி இருக்காங்க. நீங்க மனதுல பதிவு வச்சுக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரே நேரத்தில் 10 அமைச்சர்களை நீக்கினார், ஆர்.எம். வீரப்பன் உள்பட. அது அந்த இதில் அவர் தான் அடுத்த முதல் மந்திரி அப்படின்னு இருந்த நேரம். இங்க என்ன விஷயம்? அதெல்லாம் ஊழலா? ஊழலுக்காக தான் நீக்கினாங்களா? எதற்காக நீக்கினாங்கன்னு தெரியல, எதற்காக சேர்த்தாங்கன்னு தெரியல. அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிறாங்க. கதா காலட்சேபம் இல்ல, கதா காலட்சேபம் விரிவான அரசு இல்ல, ஜனநாயக அரசு இல்ல. நீங்க அந்த உரிமையை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறோம், இது ஒழுங்கா நீங்க பாத்துங்கன்ட்டு. அது சரியில்லை, இது வந்து குற்றமானா குற்றம் இல்ல. ஆனா ஒரு குழப்பம் வராத? திரு செந்தில் பாலாஜி திடீர்னு ஒரு நாள் அவரோட கட்சி பதவியிலிருந்து நீக்கப்படுறாரு, அமைச்சரவையிலிருந்து நீங்கிறாரு, வைகை செல்வன் நீங்கிறாரு, சி.வி. சண்முகம் நீங்கிறாரு, செங்கோட்டை நீங்கிறாங்க. திருப்பி அவங்களே வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறாங்க. அவங்க ஒன்னும் குற்றவாளிகள். அதுதான் குறை என்றது எல்லாம் அந்த குறை நீங்கிடுச்சாங்க. என்ன குறை? அது குறை அவங்களுக்கு தான் தெரியாது, உலகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்க ஒரு மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டது. அரசாங்க செயல்பாடுகள் மக்கள் கேள்வி கேட்க உரிமையுடையவர்கள். ஆக நாங்க கட்சியை மாற்ற பத்தி பேசல, அமைச்சர்கள் மாற்றத்தை என்ன காரணம் மாற்றப்பட்டது? தாலி அறுப்பு கல்யாணத்தில் தான் தலைக்கு பெருதணுன்றது ஒரு கிராமத்து மொழி. ஆகவே அவங்கவுங்க பேசுவாங்க அப்படிங்கிறது அதல்ல. ஒரு முடிவு, ஒரு தலைமை, அது கட்டுப்படணும்னு சொன்னா அது அதிமுக அப்படி இருக்கும். அம்மாவும் அப்படி நடந்து கொள்வார்கள். 5 லட்சம் பேர் பதவியில் இருக்கான் அதிமுகவுல. 5 லட்சம் பேர் பொறுப்புல இருப்பாங்க, கட்சி பொறுப்பு அது இதுன்ட்டு. அவங்க எல்லாரையும் அது இதுன்னு அதில் ஒண்ணு போடுறதுல ஒண்ணு கூடுதல். என்ன தலைமை நினைக்குதோ அதற்கு மாற. இப்ப நீங்க இப்ப இருக்கிறீங்க, நீங்க தான் நடத்துறீங்க. நாங்க ஒரு வரி தவறாக ஒரு வார்த்தை சொன்னா இல்ல அது வேண்டாம், அது உச்சரிக்காதுன்னு சொல்றீங்க. அது நான் கேட்கணும். அது என்ன எதுக்காக சொல்றீங்க? இதெல்லாம் என்ன இது இருக்கு? அதுதான் நாகரிகம். நான் ஒரு தவறு செய்தால் அதை நீங்கள் தெரிந்தது தவறு என்று சொன்னா நான் தெரிஞ்சுக்கணும். அது வெள்ளாது, மற்றதெல்லாம் அதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னா என்ன மாறியதுங்கிற கேள்வி. இது கட்சியுடைய பிரராகேட்டிவ் அப்படிங்கிறது எல்லாரும் இருக்கிறார், திரு கண்ணதாசன் உட்பட. ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த பட்டியல் மேலும் மாறாது அப்படின்னு நினைக்கலாமா, இல்ல இன்னும் நிறைய மாற்றங்களுக்கு உட்படும்? எதிரிகள் எங்கெங்க எது போடுறாங்களோ அவங்களை வெல்வதற்கு யார் யார் தேவையோ அதை மாற்றி போடுவார்கள். அத்தனை யூகங்களையும் எதிரிகள் என்னென்ன செய்வார்களோ அந்த யூகங்கள் அத்தனையும் படிப்படியா பொடிப்படி எங்களுக்கு தெரியும். நிறைய வேட்பாளர்கள் முன்னாள் வேட்பாளர்கள் அது வரட்டும், அது அவசியம் இல்லாம போனா சந்தோஷம். அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல கவனிக்கத்தக்க விஷயம், சென்ற 2011 கொங்கு வேளாளர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இம்முறை வன்னிய சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு 40க்கும் மேற்பட்ட சீட்டுகள் கொடுக்கப்பட்டு 42 மேபி ஐம் ராங் ஆல்சோ. இதுக்கு மேல இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. இது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வெரி நேச்சுரல். குறிப்பிட்ட மல்டிபிள் ரீசன்ஸ். முதல் காரணம் வந்து திமுக கழகம் வந்து 1957 எஸ்டாப்ளிஷ் ஆகுது காரணம் வன்னியர் கம்யூனிட்டி. 77 கருணாநிதி 4வது போயிருவாருன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் 48 சீட் வந்து எம்ஜிஆரோட 5% ஓட்டு தான் கம்மி. இன்னும் சொல்ல போனா வட மாவட்டங்களில் பெரிய வெற்றி பெற்றதுக்கு வன்னியர் சமுதாயம் காரணம். சோ மீண்டும் திமுக வந்து ஒரு பெரிய அளவில் ப்ரோ வன்னியர் ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்கிற உளவுத்துறை அறிக்கைகள் ஒரு காரணமா இருக்கலாம். பாமக ஒரு காரணமா, அடுத்த காரணம் பாமக ஒரு காரணம், சீமான் வீரப்பனை முன்னிறுத்தது கூட ஒரு காரணமா இருக்கலாம். முதல் காரணம் நேரடி எதிரியான திமுக ப்ரோ வன்னியர் ஸ்ட்ராட்டஜி எடுக்க போறாங்க. ஜெயலலிதா 2 AK-47 எடுக்கிற மாதிரி திமுக ஒரு AK-47, மத்தியில் ஒரு டெல்டா ஒரு AK-47 எடுக்க போறாங்கிற ஒரு தகவல்கள் வந்து கொண்டு இருந்தது. அது வந்து அப்படி நடக்கலாம் என்பதற்காக பிரியம் பண்ணதுக்கு தான் இது முக்கியமா பண்ணிருக்காங்க. பாமக திமுக மெயின் நேரடி எதிர்கட்சியான திமுக மெயின், அடுத்தால பாமக, வீரப்பன் எல்லாமே தான். ரைட். இந்த
சென்ற முறை கொங்கு வேளாளர் சமூகத்துக்கு திமுக கிட்ட வலுவான கொங்கு அமைப்புகள் இருந்ததுனால கொடுத்தாங்க. அதே போல திமுகவுடைய செயல்பாடை மையப்படுத்தி தான் இந்த நிகழ்வு அப்படின்னு கொங்கு வேளாளர் பொறுத்தவரையில் ஆல் வெதர் ஃப்ரண்ட் எல்லா காலகட்டத்திலும் அதிமுக ஆதரவா இருக்கக்கூடிய சமூகம் அந்த காலகட்டத்தில் இல்ல. நிச்சயமாக நீங்க சேவல்ல ஜெயலலிதா நிற்கும் போது கூட கொங்கு வேளாளர் ஆதரவுல தான் ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவரா வர முடிஞ்சு, அல்லது அவங்க 3வது இடம் பெறுவாங்க. மேலும் 2009 எல்லா இடமும் தோக்கும் போது கோவை, ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, கரூர்ல ஜெயித்தாங்க. சோ அவங்க ஆல் வெதர் ஃப்ரெண்டா இருக்காங்க. இன்னைக்கு பலமுறை போட்டியா இருக்கும்போது அந்த கம்யூனிட்டியை கன்சால்டேட் பண்ணாலே அது உங்களுக்கு வெற்றி போகுதுன்னு நினைக்கலாம். எல்லாருடைய இறுதியான கருத்தையும் கேட்க வேண்டிய தருணம் தாச்சு. மகேஸ்வரி, உங்களுடைய கருத்து. நீங்கள் இடைவேளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது காங்கிரஸ் பெறுகின்ற தொகுதிகளை காட்டிலும் நீங்கள் கூடுதலான தொகுதிகளை பெற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அதற்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அவர்கள் பெறுகின்ற தொகுதிகள் அல்ல, அவர்கள் வெற்றி பெறும் தொகுதிகளை காட்டிலும் ஒரு தொகுதி அல்ல பல தொகுதிகளை தமாக உறுதியாக வெற்றி பெறும் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விளைகிறேன். 1. 2, மே 19 உணர்த்தும் பார்ப்போம். நிச்சயமாக. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் என்பது ஒரு நூற்றாண்டை கடந்த ஒரு மிக பழமையான ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திற்கே சென்ற முறை அவர்கள் பெற்ற தொகுதிகளை பெற இயலவில்லை. இப்போது 40 தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தலைகீழா இருந்தது. பை யுவர் ஓன் அட்மிஷன் 2001 காங்கிரஸ் தமாக ரெண்டும் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுது. யாருக்கு லைன் ஷேர் கிடைக்குது? தமாகவுக்கு. காங்கிரசுக்கு அடுத்த நிலையில தான் கிடைக்குது. அது போன்ற ஒரு சூழ்நிலை 30 நாள் காலத்தில் இருந்த தமாகவுக்கும் இன்னைக்கும் அதே பலமா அப்படின்னு கேட்கிறேன். நிச்சயமாக அதே பலம் இருக்கிறது. அதைத்தான் சொல்கிறேன். அவர்கள் வெற்றி பெறும் தொகுதிகளை காட்டிலும் நாங்கள் கூடுதலாக வெற்றி பெறுவோம். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் நூற்றாண்டை கடந்த இயக்கம். நாங்கள் ஓராண்டை தான் பூர்த்தி செய்திருக்கின்ற ஓராண்டு குழந்தை. வசதியான சமயத்துல முந்தைய தமாகவை சேர்த்துக்கிறீங்க, இல்லாத சமயத்துல ஓராண்டு கட்சி. எங்களுக்கு இதுவே அதிகம் தான். ஒரு 20-25 சீட்டுகள் பெற்றால் அதுவே அதிகமான தொகுதிகள். வெற்றியை சொல்றீங்களா? எது ஆனாலும் தொகுதிகள் குறைவாக அவர்களை கிடைத்தாலும் அதை ஒன்று ஒரு பெரிய குற்றமாகவோ குறையாகவோ எடுத்துக்கொள்ள கூடாது என்கிறேன். அவர்களை விட ஜாஸ்தி சீட் ஜெயிப்போங்கிறீங்க. நிச்சயமாக. ஓகே, நான் திரு ஹிதாயத்துல்லாவுடைய இறுதியான கருத்து தென் ஹேவ் டு எல்லாருடைய இறுதியான கருத்தையும் கேட்க வேண்டிய தருணம். திரு ஹிதாயத்துல்லா, உங்களுடைய இறுதியான கருத்து. அவருடைய சகோதரி மகேஸ்வருடைய கனவு அவர் காண்பது அவருடைய விருப்பம், நன்றாக காணட்டும். உண்மை என்ன என்பது தேர்தலுக்கு பிறகு தெரியும், யார் எவ்வளவு வெற்றி பெறுகிறார் என்று. இன்னைக்கு நிற்பதற்கே இடமில்லாத ஒரு சூழல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் சகோதரர் சமரசத்துக்கு ஒரு பாராட்டு. அவருடைய தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொலைக்காட்சியிலே பேசக்கூடிய சேக்கு தமிழரசன், தனியரசு, சேக்குதாவது, CR சரஸ்வதி, மாபா பாண்டியரசன் போன்றவர்களாம் கொடுத்திருக்காங்க. அது மற்ற கட்சிகள் பின்பற்றுமா இல்லையா என்பது அப்புறம் ஒரு விஷயம். அதே நேரத்தில் யாதவர் கோரிக்கை வைக்கிறீங்களா? முக்கியமான ஒரு கம்யூனிட்டி. அதே போன்று போன்றவர்களுக்கெல்லாம் அங்கே வழங்கப்படாதது மிகப்பெரிய எதிர்ப்பு. இல்ல மிகப்பெரிய எதிர்ப்பை கிளப்பி இருக்கிறது. கோரிக்கையா கூட இருக்கலாம். உங்க திறமைகளையும் தகுதிகளையும் மதிக்கக்கூடியவர்கள், மதிக்கக்கூடிய கட்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பது ஒரு விஷயம். அது முக்கியமல்ல. முக்கியமான சமூகங்களுக்கு அதிமுக அதிகமான சீட்டு ஒதுக்கவில்லை என்று மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. திரு கண்ணப்பன் போன்றவர்களுக்கெல்லாம் ஒதுக்கப்படவில்லை, கூப்பா கிருஷ்ணனுக்கு ஒதுக்கப்படவில்லை. ஏன் சொல்றேன்னு சொன்னா, இன்றைய தலைப்பை பொறுத்தவரை அதிமுக பலகீனப்பட்டு இருக்கிறது என்பதில் பல்வேறு உண்மைகள் இருக்கிறது. பழைய பலம் வாய்ந்த ஜெயலலிதா அவர்கள் இப்பொழுது இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னா, அடிக்கடி இந்த மாற்றங்கள் எல்லாம் அவரை இந்த கட்சி என்ன ஆய்விடுமோ, 2006 தோற்றது மாதிரி 96 தோற்றதை விட இன்னும் மோசமான ஒரு தோல்வியை பெற்றுவிடுமோ என்ற ஒரு கணிப்பையும் உருவாக்கி இருக்கிறது. 2014 இதுலயும் மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில மாற்றம் உட்படுத்துவது அது சரியா தப்பாங்கிறது விவாதம் தனி. ஆனா அவங்கள்ட்டே 100 முன்னுதாரணம் இருக்கு. அதையும் மீறி உண்டு, தோற்றங்களும் உண்டு. காலம் தான் பதில் சொல்லும். எப்படி நீங்க கேட்டீங்களோ, மூப்பனார் இருந்த தமாகவில் இருந்த ப. சிதம்பரம் அவர்களும் ஜெயந்திரராஜன் அவர்களும், இன்னும் சொல்ல போனால் பல தலைவர்கள் இன்னைக்கு இல்ல. அந்த அம்மையார் நினைச்சிட்டு இருக்காங்க பழைய கணக்கு சொன்ன மாதிரி 2001 தமாக என்பது வேறு, இன்னைக்கு திரு வாசன் தலைமையில் இருக்கக்கூடிய தமாக என்பது வேறு. இது தாமாக போய்விடும். அதாவது 6 வருஷம் தமாக நிலைத்திருந்தது. இது அடுத்த சில மாசங்களோ சில வருஷமோ நீடிக்குமா என்பது தெரியவில்லை.
எது நீடிக்கும் எது வெற்றி மே 19 தான் சொல்லுவோம். நிச்சயமாக அதை நாங்கள் பொய்ப்பித்து காட்டுவோம். பாமக மிக வலுவான நிலையில் இருக்கிறது என்பதை மெய்ப்பித்து காட்டுவோம். இதயத்துல்லா அவர்கள் எம்எல்ஏவுக்கு இப்பொழுது ஒரு மனு போட்டிருக்கிறார். வாழ்த்துக்கள், அதை பற்றி கவலை இல்ல. இப்பொழுது எல்லோரும் ஏடிஎம் கார்டு வாங்கி வைத்திருக்கிறார்கள். சீமான், விஜயகாந்த், அன்புமணி, கருணாநிதி, அவர் மகன் ஸ்டாலின் எல்லாருக்குமே ஏடிஎம் கார்டு வாங்கிட்டாங்க. ஆனா வங்கியில பணம் இல்ல, வாக்கு வங்கி இல்ல. அந்த ஏடிஎம் கார்டு எத்தனை முறை போய் எடுத்தாலும் ஒன்னும் வராது. வாக்கு வங்கிகள் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் நல்ல முறையில் வருவோம். அதை மே 19 நீங்கள் காணலாம். இறுதியான கருத்து கண்ணதாசன், ரவீந்திர துரைசாமி, இறுதியான கருத்து. அதாவது இந்த தேர்தல் பல்வேறு அரசியல் சூழலில் கடந்து ஒரு மாறுபட்ட அரசியல் சூழலில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் கடந்த கால களங்களை விட ஒரு மாறுபாடான களங்கள். எந்த கட்சியெல்லாம் கூட தனித்து போட்டியிடுகின்றன. மற்ற அணியில் பாரதிய ஜனதா கட்சி கூட தனித்து விடப்பட்டிருக்கிறது. தோப்பு என்று சொல்லலாம் தனிமரமாக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் நண்பர் சொல்லும் போது சொன்னாரு வங்கியில பணம் இல்லைன்னு சொல்லிட்டு. வங்கியில பணம் இருக்காதுதான், ஏன்னா எல்லா பணமும் அவங்ககிட்ட இருக்கிறதுனால பணம். அதுதான் சொல்றேன், அவங்களுக்கு சிந்தனை பூரா அதுதான். வாக்க கூட பணத்தை பார்க்க செம்பரமாக்க வெள்ள பாதிப்பு கூட மக்களை பார்த்து வாக்காளர் சொன்னவங்க அப்படிதான் இருப்பாங்க. சென்னையில தான் அதிமுகவுடைய ஹெவிவேஸ் நிறைய பேர் போட்டிடுறாங்க. நம்ம கவனிக்க வேண்டாமா? திரு ஜெயலலிதாவே ஆர்கே போய் போட்டி போட்டாங்க. என்ன நாங்க ஜெயிச்சாங்களா? அது மாதிரி களம் மாறுபட்ட நிலையில் இருக்கிறது. களத்தை கணிக்காதவர்களை நாங்க களத்தில் இருப்பவர்கள் எங்களுக்கு தெரியும். இந்த ஆட்சி வீழ்வது உறுதி, திமுக ஆட்சி அமைப்பது உறுதி. திரு ரவீந்திர துரைசாமி இறுதியான கருத்து. இந்த தேர்தலில் பாசிட்டிவ் ஓட்ஸ் மட்டும்தான் நம்ப வேண்டிய நிலைமையில இருக்குது ஆளுங்கட்சி. அதனால பாசிட்டிவ் ஓட்ஸ் அவங்க நம்புறதுனால அவங்க கட்சியில பலம் உள்ளவங்களுக்கு எல்லாம் அவங்க அங்கீகாரம் கொடுக்கறாங்க. குறிப்பா ஜெயலலிதாவோட வளர்ச்சிக்கு, வீரப்பனை தோக்கடிச்ச வளர்ச்சி காரணமான அண்ணன் பண்ருட்டியார் போன்றவர்கள்லாம் அதிமுக வரலாற்றுல மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. பார்த்த பலருமே ஒரு அசியூமிங் பர்சன்ஸுக்கு பொன்னையன், பண்ருட்டியார், செங்கோட்டையன் எல்லாருக்குமே கொடுத்திருக்காங்க. யாருமே ஜெயலலிதா போர் பாலிடிக்ஸ் பண்ணல. ஜெயலலிதாவே இவங்களை அங்கீகரிச்சு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். தேர்தல் திருவிழா வேகமாக பரபரப்போடு பல அதிரடிகளோடு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று நடந்திருக்கக்கூடிய, சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் பல கேள்விகளை எழுப்பின, விவாதித்தோம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.